அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ எந்தெந்த மீடியாவில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது மீடியா ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. அது 3ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று பிரிண்ட் மீடியா, இன்னொன்று எலக்ட்ரானிக் மீடியா, இன்னொன்று அதர் மீடியா. பிரிண்ட் மீடியாவில் 2 வருது. நியூஸ் பேப்பர், பீரியாடிக்கல்ஸ். நியூஸ் பேப்பர்னாக்கா டெய்லி வர நியூஸ் பேப்பர். பீரியாடிக்கல்ஸ்னாக்கா 3 மாதத்துக்கு ஒரு டைம் வருது, 6 மாதத்துக்கு ஒரு டைம் வருது, இல்லை வருஷத்துக்கு ஒரு டைம் வருது தான் பீரியாடிக்கல்ஸ். அப்புறம் ரேடியோ, உங்களுக்கே தெரியும். எலக்ட்ரானிக் மீடியாவில் ரேடியோ மூலமாக நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கேட்கலாம், டெலிவிஷன் டிவி மூலமாக அட்வர்டைஸ்மெண்ட் கேட்கலாம். இன்றைக்கி இன்டர்நெட் சோஷியல் இமெயில் மூலமாக இன்டர்நெட் மூலமாக நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது. தென் அதர் மீடியாஸ். ஹோர்டிங்கிறது ஒன்றும் இல்லை, ரோட் சைடில் பேனர் பெருசாக இருக்கும், அதுதான் ஹோர்டிங்கிறாங்க. அப்புறம் போஸ்டர்ஸு, ரோட்டில் செவுத்தில் போஸ்டர்ஸ் ஒட்டியிருப்பாங்க, அதுவும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு ப்ராடக்ட் பற்றி. அப்புறம் வெஹிக்குலர் டிஸ்பிளே. வெஹிக்குலர்னாக்கா ஒரு ஆட்டோவுக்கு பின்னாடியோ இல்லை பஸ்ஸுக்கு பின்னாடியோ பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஃபுல்லாக அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் தான் இருக்குது. சொல்லப்போனால் அட்வர்டைஸ்மெண்ட்குள்ளே தான் பஸ்ஸே இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே அதர் மீடியாஸ். வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிரிண்ட் மீடியா. பிரிண்ட் மீடியானாக்கா உங்களுக்கு நியூஸ் பேப்பர், மேக்சின், ஜேர்னல்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பிரிண்ட் மீடியான்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பிஸ்னஸ்மேன் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது தான் பிரிண்ட் மீடியா. அதே நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா யூ மஸ்ட் ஹேவ் ரெட் நியூஸ் பேப்பர். In our country, newspapers are published in English, Hindi and other regional languages. These are the sources of news, opinion and current events. In addition, newspapers are also a very common medium of advertising. The advertisers communicates his message through the newspaper, which reaches the crores of people. ஸோ ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான மக்கள் படிக்கிறாங்க நம்ம நாட்டில். அப்படி இருக்கும்போது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுனால, பிஸ்னஸ்மேன் நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுனால, அதனால் நம்ம நாட்டில் நிறைய இங்கிலீஷில் மட்டும் இல்லாமல் நிறைய ரீஜனல் லாங்குவேஜ் அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நியூஸ் பேப்பர் எல்லாமே வருது அந்தந்த லாங்குவேஜில். அப்படி இருக்கும்போது ஒரு சராசரியாக மனுஷன் அட்வர்டைஸ்மெண்ட் படிக்கணும்னு அவசியம் இல்லை, பார்த்தாலே அவன் புரிஞ்சுப்பான். இன்றைக்கி அந்தளவுக்கு ஒரு ரீச் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அட்வான்டேஜஸ், இந்த நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுனால என்ன அட்வான்டேஜஸ்னால், first, newspaper normally have wide circulation and single advertisement in the newspaper can quickly reach to the large number of people. நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தீங்கன்னாக்கா பல கோடி மக்களுக்கு அந்த விஷயம், பல ஆயிரம் மக்களுக்கு அந்த விஷயம் போய் சேரும் அட்வர்டைஸ்மெண்ட். ஏன்னா இன்றைக்கி நியூஸ் பேப்பர் அவ்வளோ பெரிய ரீச்சில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The cost of advertisement is relatively low because of wide publication. நியூஸ் பேப்பரில் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு விலை ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. Generally, newspapers are published daily. Thus, the same advertisement can be repeated frequently and remind readers every day. பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இப்போ நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா ரெகுலராக அதே நியூஸ் பேப்பர் தான் வாங்குவீங்க. அப்படி இருக்கும்போது அந்த பிஸ்னஸ் மேனு டெய்லி ரெகுலராக அதே நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்போது அந்த கஸ்டமர்ஸ் நீங்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை மறக்கவே மாட்டீங்க, நீங்கள் ஒரு கஸ்டமராக ஆகிடுவீங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. The matter of advertisement can be given to newspaper